இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஒருத்தவங்க கெட்டவங்களாக இருந்து அது தப்புன்னு அவங்க உணர்ந்து நல்லவங்களாக திருந்தி வாழும்போது தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தேவன் மன்னிச்சிருக்கணும், ஆசீர்வதிச்சிருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதை தான் இங்கே யோனாவும் நினைக்கிறான், எதிர்பார்க்குறான். யோனா தேவன் சொன்னதை கேட்காம தர்ஷீஸ்க்கு ஓடி போகும்போது அவனுக்கு தேவன் பாடம் புகட்ட அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நாம் தப்பு பண்ணும்போது தண்டனை கொடுத்த கடவுள் இவங்கள மட்டும் மன்னிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறான். இங்கே தேவன் எடுத்த உடனே யோனாவை தண்டிக்கலை, அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. முதல்ல அவன் கப்பலில் இருக்கும்போது புயல் காற்றை வர பண்ணினார். அப்போவே அவனோட தப்பை உணர்ந்து நினிவே நாட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தான்னா தேவன் அடுத்த தண்டனை கொடுத்துருக்க மாட்டார். அவன் அப்பையும் திருந்தாமல் கப்பலில் இருக்கிறவங்க கிட்ட என்னை கடலில் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறான். நினிவே நாட்டுக்கு என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லலை. அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வந்து தேவனை கூப்பிட்றான். அப்போ கடவுள் காப்பாற்றுறாரு. தேவன் எல்லாத்துக்குமே திருந்துறதுக்கு முதல்ல எச்சரிக்கை கொடுக்க தான் செய்கிறாரு. நாம் அதில் திருந்தாமல் இருக்கும்போது தான் அடுத்த தண்டனை கொடுக்குறாரு. தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை, ஆனால் தேவன் எச்சரிக்கை கொடுக்கும்போது அதை முதல்ல பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு தண்டனை கிடைக்க போகிறது இல்லை. இங்கே நினிவே நாட்டு மக்களும் தேவன் கொடுத்த முதல் எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு மனம் திரும்பும்போது தேவன் அவங்கள தண்டிக்காமல் மன்னிக்கிறாரு. அப்போ நம்மளோட தப்புகளை எப்போ திருத்திக்கிறவங்களா இருக்கிறோம்னு நம்ம சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி யோசிப்போம். ஆமேன்.